Hello friends, in the video la namma applied physiology of liver and biliary system paaka porom. So exam point of view nu paakumbodhu applied physiology la irundhu either endha topic nalum okay, but applied physiology la irundhu or short notes vandu eppayume kepanga. So andha vidathila jaundice vandu rombave important. So adu plus in the hepatitis, cirrhosis idellame namma paakalam. So jaundice na enna na jaun na yellow. So நம்மளோட skin, mucous membrane, deeper tissues எல்லாமே yellowish color discoloration ஆகுறது தான் jaundice அப்படின்னு சொல்றோம். So இது எதனால yellow color discoloration ஆகுதுன்னு பார்த்தோம்னா நார்மலா நம்மளோட bilirubin serum bilirubin level 0.5 to 1.5 தான் வந்துட்டு mg per deciliter of bloodல வந்துட்டு இருக்கும். பட் இந்த லெவல் வந்துட்டு 2 mg விட தாண்டி போகும்போது நம்மளுக்கு jaundice வருது. So இந்த jaundiceல வந்துட்டு 3 types இருக்கு. Prehepatic, hepatic, posthepatic ன்னு சொல்லிட்டு. So இந்த prehepatic வந்துட்டு நம்ம hemolytic jaundice ன்னு சொல்லலாம். Hepatic அல்லது hepatocellular jaundice ன்னு சொல்லுவோம். Posthepaticனா extracellular அல்லது obstructive or extrahepatic jaundice அப்படின்னு சொல்லலாம். So first நம்ம பார்க்க போறது prehepatic, அதாவது hemolytic jaundice. So பேர்லயே இருக்கு, lysis of cells, அதாவது hemolysis ஆகறனால வர்றதுதான் hemolytic jaundice. So இங்க என்ன ஆகும்னா RBC excessive destruct ஆகும்போது நம்மளுக்கு bilirubinோட லெவல், அதாவது free unconjugated bilirubinோட லெவல் வந்துட்டு அதிகமாகும். ஆக்சுவலா இங்க லிவரோட ஃபங்க்ஷன் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். குவான்டிட்டி ஆஃப் பிலிரூபின் மட்டும் தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லிவர் செல்ஸ் வந்துட்டு அவ்வளோ பிலிரூபின் வந்துட்டு ரேப்பிடா எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும்னா இந்த பிலிரூபின் எல்லாமே பிளட்ல வந்துட்டு நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால வர்றதுதான் ஜாண்டிஸ் வந்து நம்ம ப்ரீஹெபாட்டிக் அல்லது ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய காசஸ்ன்னு பார்க்கும்போது லிவர் ஃபெயிலியர், ரீனல் டிசார்டர், ஹைப்பர்ஸ்பிளீனிசம், பர்ன்ஸ், அப்புறம் மலேரியா மாதிரியான இன்ஃபெக்ஷன் அல்லது சிக்கிள் செல் அனிமியா, தலாசீமியா மாதிரி ஹீமோகுளோபின் அப்நார்மாலிட்டிஸ், நெக்ஸ்ட் ட்ரக்ஸ் அல்லது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால கூட நம்மளோட ஆர்பிசிக்கு வந்து டேமேஜ் ஏற்படலாம். அடுத்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இதனால வர்றதுதான் ப்ரீ ஹெப்பாட்டிக் அல்லது ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெப்பாட்டிக். ஸோ இது வந்து ஆல்ரெடி பேர்லயே இருக்கு. இது வந்துட்டு லிவர்ல நடக்கிறது, அதாவது லிவர் செல்ஸ் ஹெப்பாட்டோசெல்லுலார் ஜாண்டிஸ் அல்லது போலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு டேமேஜ் ஆஃப் ஹெப்பாட்டிக் செல்ஸ், அதனால ஏற்படக்கூடிய ஜாண்டிஸ் தான் இந்த ஹெப்பாட்டிக் ஆர் ஹெப்பாட்டோசெல்லுலார் ஜாண்டிஸ். ஸோ லிவர் செல்ஸ்ல டேமேஜ் இருக்கனால இங்க இருக்கிற கான்ஜுகேட்டட் பிலிரூபின் லிவர்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸ்கிரீட் ஆக முடியாம ட்ரெயின் ஆகும்னா பிளட்ல அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வர்றதுதான் இந்த ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். ஸோ இது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா லிவர்ல ஹெப்பாடைட்டிஸ், சிரோசிஸ் இருந்தா அல்லது ஆல்கஹால் இன்டேக் இருக்கும் போது, நெக்ஸ்ட் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸோட எக்ஸ்போஷர்னால வர்றதுதான் இந்த ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். ஸோ இந்த ஜாண்டிஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு பைலோட ஃப்ளோல எந்த லெவல்னாலும் ஓகே தான், அது எந்த லெவல்லையும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போது நம்மளுக்கு பைல் வந்துட்டு ஒழுங்கா ஃப்ளோ ஆகாது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு. ஸோ அப்படி பைல் எக்ஸ்கிரீட் ஆகாத பட்சத்துல நம்மளுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அது போகல. அப்ப என்ன ஆகும், அங்க இந்த பைல்ல இருக்கிற பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே சர்க்குலேஷனுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பைலோட அதாவது இந்த பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே சர்க்குலேஷனுக்கு வரும்போது நம்மளுக்கு கான்ஜுகேட்டட் பிலிரூபினோட லெவலும் பிளட்ல வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வர்றதுதான் இந்த போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஆர் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். எதனாலன்னு பார்த்தோம்னா இது அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பைல் ஃப்ளோல வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனால தான் வரும். ஸோ மேஜரா இங்க வந்து கால் ஸ்டோன்ஸ் இருக்கலாம், அல்லது biliary சிஸ்டம் ஆர் pancreasல கேன்சர் இருக்கலாம். ஸோ அதனால இந்த பைல் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு அப்ஸ்ட்ரக்ட் ஆகும் போது இந்த ஜாண்டிஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் இருக்கும். இந்த பேலன்ஸ் இந்த ரெண்டுலயுமே வந்துட்டு கான்ஜுகேட்டட் பிலிரூபின் தான் வந்துட்டு பிரசன்டா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு ஜாண்டிஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா
hepatitis. So hepatitis na என்னன்னா liver damage. So இதுல என்ன ஆகும்னா நம்மளோட liver வந்துட்டு swelling ஆகி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனால வரதா இந்த hepatitis. So இது வந்து viral infection, bacterial infection அல்லது alcohol excess எடுத்துக்கும் போது கூட இது வரும். இதோட features பார்க்கும்போது fever, nausea, vomiting, diarrhea, loss of appetite அதாவது பசி இருக்காது. Next jaundice வரும். Liver failure and death எல்லாமே severe conditions அதாவது advanced stagesல வரும். Next cirrhosis of liver. இது என்னன்னா liver அதாவது liver parenchymaல ஏதாச்சும் டேமேஜோ அல்லது இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால வர்றதுதான் cirrhosis of liver. So இதனால என்ன ஆகும்னா அந்த liver parenchymaல நமக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அப்போ hepatic cells எல்லாமே டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால liver வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் liver காஸ் ஆகும். இது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அல்லது அப்ஸ்ட்ரக்ஷன் biliary சிஸ்டம்ல இருந்தா, தென் வந்துட்டு இன்டாக்சிகேஷனால லிவர் என்லார்ஜ்மெண்ட். ஆக்சுவலா லிவரோடைய மேஜர் ஃபங்க்ஷன் வந்துட்டு டீடாக்சிஃபிகேஷன். ஸோ லிவர் வந்துட்டு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியாதனால நம்மளுக்கு டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே போகாம உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இன்டாக்சிஃபிகேஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு லிவர் வந்து என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம cirrhosis of liver காஸ் ஆகுது. ஸோ இதோடைய features பார்த்தோம்னா fever, nausea, vomiting, jaundice, portal hypertension, muscular weakness, wasting of muscles எல்லாமே இருக்கும். advanced stagesல கோமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது gallstones. ஸோ ஆக்சுவலி gallstoneனா என்னன்னா இது வந்து ஒரு சாலிட் கிறிஸ்டல் டெபாசிட். கொலஸ்ட்ரால், கால்சியம் அயன், பைல் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கால் பிளாடர்லயோ பைல் டக்ட்லயோ ஃபார்ம் ஆகுற ஒரு சாலிட் கிறிஸ்டல் டெபாசிட் தான் நம்ம gallstone அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து gallstones வந்து கால் பிளாடர்ல லொகேட் ஆயிருந்ததுன்னா அதை கோலெலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த gallstones எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா கொலஸ்ட்ரால் வந்து வாட்டர் சால்யூபிளா தான் இருக்கும். அப்நார்மல் கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும்னா இந்த இதெல்லாமே சேர்ந்து பிரிசிபிடேட் ஆகி நம்மளுக்கு கிறிஸ்டல்ஸா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து கால் பிளாடரோட மியூகோஸால இது எல்லாமே நடக்கும். ஸோ இது கூட பைல் பிக்மெண்ட்ஸ், கால்சியம் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு gallstonesஆ ஃபார்ம் ஆகும். ஸோ இது எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பைல் சால்ட் வந்து ரெடியூஸ்டா இருந்தா, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அல்லது கொலஸ்ட்ரால் மெக்கானிசம் வந்து டிஸ்டர்ப்டா இருந்தா, எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் அல்லது கொலஸ்ட்ராலோட மெக்கானிசம் டிஸ்டர்ப்டா இருக்கும் போது, கால்சியம் அயான் எக்ஸஸா இருக்கும் போது, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தா அல்லது டேமேஜ் ஏதாச்சும் எபித்தீலியம் ஆஃப் த கால் பிளாடர்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு gallstones வரும். அதே மாதிரி பைல் ஃப்ளோல வந்து ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் gallstones வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு காசஸ். தென் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டொமக் ஏரியால பெயின் இருக்கும். மெயினா வந்துட்டு அப்பர் ரைட் பார்ட் ஆஃப் த பெல்லி, ரிப்ஸுக்கு கீழே பெயின் இருக்கும். அதர் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் ப்ளோட்டிங், இன்டைஜஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு லிவர் அண்ட் பிலியரி சிஸ்டம் உடைய அப்ளைட் பிசியாலஜி. தேங்க்யூ.